ஹாய் காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் தான். ஸோ எதனால் அப்படின்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து செகண்ட் பர்த்டே. ஸோ அதனால் அங்கே போய் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். இதே எங்கள் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் முதியோர் இல்லம் போய் ரீச் ஆகிட்டோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட் போய் கேக்கு ஃபுட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி தான் போனோம். ஸோ முதியோர் இல்லம் போன உடனே எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பயமாகி அழுக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எதனால் இப்படி கூட்டிகிட்டு வந்து பெத்த பிள்ளைங்களே வந்து விட்டுடுறாங்கன்னு எங்களுக்கு இன்னமும் புரியலை. நம்மளை தான் இந்த பூமிக்கு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம். அவங்கள நம்ம பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் நினைக்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. 2வது மாடியில் போய் பார்த்தா அதை விட இன்னும் கொடுமையாக இருந்துச்சு. வயசானவங்கலாம் பார்க்குறதுக்கே, அதுவும் அவங்க நவுந்து நவுந்து போகும்போது 1000 தான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுடாதீங்க. என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு?